கோர் பீஸ் ஒரு ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸை மார்க்கெட்டர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி அதை கரெக்டாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் அவரோட கஸ்டமர்ஸ் அவரோட ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குற அளவுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு 4Ps ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நம்ம என்னென்ன பொருள் வந்து சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம கிளியரா நம்ம கஸ்டமருக்கு வந்து சொல்லணும். இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து பானிபூரி அப்படின்னா என்னென்ன வெரைட்டிஸ்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்றத கஸ்டமருக்கு நான் வந்து கிளியரா சொல்லணும். நெக்ஸ்ட் பிரைஸ். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விலைக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்றோம், நம்ம சேல்ஸ் பண்ற பிரைஸ் கஸ்டமருக்கும் வாங்குறதுக்கு அஃபோர்டபுளா இருக்கணும். அதே மாதிரி பிசினஸ் மேனுக்கும் ப்ராஃபிட் வரணும். இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் 5 கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் 50% பானிபூரி பிரைஸ்ல வந்து ஆஃப் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸோ தட் நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி என்னோட பானிபூரியை வாங்க வருவாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ். ஸோ எந்த இடத்துல வச்சு என் ப்ராடக்ட்டை நான் சேல்ஸ் பண்ண போறேன். இப்போ நான் பானிபூரியை சேல்ஸ் பண்றதுனால நிறைய கஸ்டமர்ஸ் கூடி இருக்கிற இடத்துல தான் என்னோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணணும். இது நான் ஏதோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு லொகேஷன்ன்றது ஒரு பிரைம் ஃபேக்டர் கிடையாது. ஆனா பானிபூரியை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் அந்த இடத்துல இருக்கணும். ஸோ தட் நான் ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜோட என்ட்ரன்ஸ், நிறைய பீப்புள் கூடுற ஏரியா, பார்க், அந்த மாதிரி இடத்துல என்னோட ஸ்டாலை வந்து நான் போடலாம். அடுத்தது ப்ரமோஷன். என்னோட ப்ராடக்ட் எப்படி கஸ்டமருக்கு தெரியும், இந்த ப்ராடக்ட் தான் நான் சேல்ஸ் பண்றேன் அண்ட் இந்த பிரைஸ்ல கொடுக்குறேன் அப்படின்றது எப்படி தெரியும். ஸோ அதை நான் சோஷியல் மீடியா மூலியமா ப்ரமோட் பண்ணலாம். த்ரூ மீம்ஸ், ரீல்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணலாம். ஸோ 4Psனா என்ன ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்றோம், எந்த பிரைஸ்க்கு சேல்ஸ் பண்றோம், எந்த இடத்துல சேல்ஸ் பண்றோம் அண்ட் அதை எப்படி வந்து நம்ம ப்ரமோட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்றது தான் 4Ps. தேங்க்யூ.